சார் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நம்ம டைரி கேலண்டர்ஸ் நம்ம ஹோல்சேல் மேனுஃபேக்சர் நம்ம எங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் இருக்கு எங்களுக்கு. இங்கே கடையோட நேம் பார்த்தீங்கன்னா எஸ்கே ஸ்டோர்ஸ். மோர் தென் 64 இயர்ஸ் இந்த ஃபீல்டு இந்த பிஸ்னஸில் இருக்கோம். எங்கிட்ட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து டைரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து டைரிஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 400-450 வெரைட்டிஸ் மேலே இருக்கு எங்கிட்ட. எல்லாமே எங்கள் ஓன் ப்ராடக்ட், எல்லாமே ஓன் ப்ராடக்ட், ஓன் டிசைன்ஸ்ல ஓன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நான் இப்போ டைரிஸ்ல வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இமீடியட்டா காமிக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு 10 ஐட்டம் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன். பாருங்க, அது என்னென்ன ஐட்டம் காமிக்கிறேன் அது பாருங்க. இது வந்து ஈகிள் போர்டு டைரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நேம் வந்து இது வந்து யூனிக்கா இருக்கும். இந்த ஐட்டம் யூனிக்கா இருக்கும். இது அந்த போர்டு, இந்த ஃப்ரேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ராயல் லுக்ல இருக்கும். பேப்பர் அதே மாதிரி பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஏடிஜிஎஸ்எம் பேப்பர். இது ஏடிஜிஎஸ்எம் பேப்பர். ஒன்னு வந்து யூவி கோட்டிங், யூவி கவரிங்கோட இந்த ஐட்டம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ஸன் டைப்ல வந்து மேக்னெட் பீஸ் இருக்கும் இந்த ஐட்டம். இந்த பேப்பரும் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஜிஎஸ்எம் பேப்பர். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ற பேப்பர் எல்லாமே வந்து ஏடிஜிஎஸ்எம் 80-90 தான் யூஸ் பண்றோம் டைரிக்கு எல்லாமே. அது கம்மி வந்து யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் வைஸ்லயும் வந்து ஓன் மேனுஃபேக்சர்னால ரேட் வைஸும் கம்மியா இருக்கும். குவாலிட்டி எங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் இந்த பாருங்க, இது வந்து ஹோம் டைரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா நேம் இது வந்து பியூ ஹோம் சொல்லுவோம். பியூ ஹோம் தான் இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்காது, மேட் ஃபினிஷிங்கும் இருக்காது. அதுக்கு ரெண்டுமே காமனா இருக்கும். அந்த மாதிரி ஈவன் டைப்பா உள்ள மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாம். இது ஸ்பைரல் டைரி. ஸ்பைரல் டைரி வந்து இந்த கார்பரேட் செக்டர்ஸ், அந்த பெரிய பெரிய ஆஃபீஸ்ல இந்த பெரிய பெரிய ஆஃபீஸஸ் வாங்கி கொடுத்துருக்கு இந்த ஸ்பைரல் டைரி வாங்கி கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா வந்து டிவோஷன் டைரி. ஆக்சுவலா வந்து இது காட்ஸ் போட்டோ முன்னாடி போட்டிருக்கோம். உள்ள ஒவ்வொரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டோ இன்செர்ட்டா இருக்கும். இந்த லார்ட் கிருஷ்ணாவோட போட்டோஸ் வந்து உள்ள இதுல ஒவ்வொரு மாசம் இருக்கும். அப்படியே அந்த மாதிரி போட்டோஸோட இருக்கு. இந்த மாதிரி இதோட பேப்பர் குவாலிட்டி வந்து இந்த பேப்பர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி. இது ஒவ்வொரு டைரி வந்து ஒரு இதே சேம் அவுட்டர் கவர் மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸ் போட்டோ வரும். இந்த ஐட்டமும் இது இன்ஜினியரிங் டைரி சார். இன்ஜினியர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல உள்ளவங்க வந்து இன்ஜினியர் டைரி வாங்கி கொடுப்பாங்க. இதுல ஸ்மால் சைஸ் இருக்கு, பிக் சைஸ் இருக்கு, இது மாதிரி ஹோம் டைப் இருக்கு. அதே மாதிரி வந்து போர்ட் டைப்ல இந்த மாதிரி போர்ட் டைப்ல இருக்கு. இதுல வெரைட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்ஜினியரிங்ல ஒரு 30-40 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஏன்னா இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க லைன்ல உள்ள ஆளுங்க வந்து எங்ககிட்ட நிறைய வந்து வாங்குவாங்க. அதனால வந்து வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் இன்ஜினியரிங் டைரிலையும். இது ஆக்சுவலா இது மேனேஜ்மெண்ட் டைரி. மேனேஜ்மெண்ட் டைரி எல்லாம் கொஞ்சம் விவிஐபி கொடுக்குறதுக்காக வாங்குவாங்க. இந்த மாதிரி ஐட்டமா சைஸ் பெரிய சைஸா இருக்கும். இதுல யூஸ் பண்றது எல்லாமே வந்து நாங்க 85 பேப்பர் யூஸ் பண்றோம். எல்லாமே இந்த அவுட்டர் கோல்டு கில்டர், ஒன்னு ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸ், இண்டிவிஜுவல் கவர்ஸ் அது மாதிரி கொடுக்கறதுனால வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீட்டைல்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து 450-600 வைப்பாங்க. எங்க ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா இதுல வந்து மொத்தமே பல்கா எடுக்கும்போது வந்து 100 நம்பர்ஸ் 28,000 280 தான் எங்க ரேட் காஸ்டே வரும். இது பாத்தீங்கன்னா இது வந்து இது ஆர்கனைசர்னா வந்து நம்ம அந்த உள்ள லீஃபோட வர ஆர்கனைசர். இது ஆர்கனைசர்ல ஸ்மால் சைஸ், பிக் சைஸ். அதே மாதிரி வந்து ஆர்கனைசர்ல வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ஆர்கனைசர்ல கூட. ஆமா சார், ஒன்னு ஒரு யூனிக்கா இருக்கும். ஆர்கனைசர்ஸ்ல இப்ப உங்களுக்கு வெரைட்டி நிறைய இருக்கு. 2 மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இதுல இதுலயும் வச்சிருக்கோம் நாங்க. இது ஆக்சுவலா வந்து பியூ போர்டுன்னு சொல்லுவோம். பியூ போர்டுனா வந்து எக்ஸன்லயே வந்து எம்போஸ் பண்ணி பியூ போட்டு ரெக்ஸின் எம்போஸ் பண்ணி அந்த ஒரு ராயல் லுக்கா இருக்கும். இந்த ஐட்டமும் உங்களுக்கு வந்து அந்த டைரியோட டைரினா உங்களுக்கு வந்து உள்ள போர்டு வச்சு அது மேலதான் வந்து ரேப்பர் ஓட்டுவாங்க. இது வந்து பியூ போர்டு ஃபுல்லாவே அப்படியே வந்து பேஸ்டிங் பண்ணது. ஒரே சிங்கிள் லேயர்ல அப்படி பேஸ்டிங் பண்ணது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரிச் உள்ள ஐட்டம். இதெல்லாம் வந்து உடன் போர்டு பிளைவுட் போர்டுல மேல பிரிண்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேல கிளாக் பேஸ்டிங் பண்ணிருக்கோம். இது இந்த வருஷம் புது ஐட்டம். இந்த வருஷம் இதுல யூஸ் பண்ண பேப்பர் பாத்தீங்கன்னா கிறிஸ்டாஸ் பேப்பர்னா வந்து இந்த நெர்லிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. பேப்பர்ல வந்து அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் கர்வா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேப்பர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து ரொம்ப யூனிக்கான ஐட்டம். மார்க்கெட்ல வந்து இதெல்லாம் வந்து ஜாஸ்தி யாருமே மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க வந்து எங்களுக்கு ஹியூஜ் குவாலிட்டி. இதெல்லாம் எங்க மோர் தென் 5,000-6,000 பீஸ் மேல எங்களுக்கு விற்கும். ஒரு இந்த மாதிரி ஐட்டம். அதனால ஓன் மேனுஃபேக்சர் பண்றதுனால வந்து இதெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி நிறைய வச்சிருக்கோம். இதுலயும் செட் சார், செட் 2-in-1 செட். எப்போ யூஸ் பண்ணலாம். நோட் டைரி பிளஸ் வந்து வித் பெண்ணை பெண்ணுக்குள்ள ரீஃபில் இருக்கும். எக்ஸ்ட்ரா ரீஃபில் ஒரு ஃப்ரீ ரீஃபில் உள்ள இதுலயே இருக்கும். இதோட பாக்ஸ் பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பிரீமியமான பாக்ஸ், கொஞ்சம் ஆர்டினரி பாக்ஸ் எல்லாம் பிரீமியமான பாக்ஸ் போட்டிருக்கோம். இதுல 2-3 கலர் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து மோர் தென் 60-70 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி பாக்ஸ் வெரைட்டிஸ்ல இது கிஃப்ட் தர்றதுக்கு
ஒரு பெரிய ஆஃபீஸஸ் கிஃப்ட் தரக்கு, நியூ இயர் கிஃப்ட் தரக்கு இதெல்லாம் நல்லா இருக்கலாம். எப்போ வேணாலும் பண்ணலாம், ஏன்னா கொடுக்கலாம். எதனாலனா இதுக்குள்ள வந்து டேட் இருக்காது. இந்த மாதிரி டைரிஸ்குள்ள டைம் ஃப்ரேம்னா டைம் ஃப்ரேம்னா ஆக்சுவலா வந்து அந்த ஒவ்வொரு மாசத்துக்கு வந்து கோட்டிங்ஸோட இருக்கும். எல்லா டைரிஸ்லயும் வந்து கீழே நாங்க எங்களோட டைரி எல்லா டைரியிலும் வந்து கீழே ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து கோட்டிங்ஸ் போட்டிருப்போம். எல்லா பேஜ்லயும் வந்து மாசம் தான் போடுவாங்க. நாங்க எல்லா பேஜ்லயும் கோட்டிங் போடுவோம். அது கோட்டிங் போடுறதுனால வந்து எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது எழுதும்போது வந்து படிக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். டெய்லி அந்த நாள் ஆரம்பிக்கும் போது வந்து நல்லா இருக்கும். கோட்டிங்ஸ் நல்லா இருக்கும். மோட்டிவேஷன் இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா வந்து மந்த் கட்டிங்னா வந்து ஒவ்வொரு மாசம் கட்டிங்கோட உங்களுக்கு வந்து அந்த இது வரும். உங்களுக்கு ஒரு மாசம் கோட்டிங்ஸ் வரும். இந்த மாதிரி கோட்டிங்ஸ் வரனால வந்து அதுவும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். இந்த மாதிரி ஐட்டமும் இது எங்களோட யூத் சேல் டைரி. யூத் சேல் மோர் தென் வந்து நான் ஒரு 45,000 பீஸ் மேல சேல் பண்றோம். இதுல போர்டு நல்ல குவாலிட்டி போர்டு. இதுல நான் யூஸ் பண்ற பேப்பர் வந்து நேச்சுரல் சேல் பாண்ட் பேப்பர்னு சொல்லுவோம். பாண்ட் பேப்பர்ல யூஸ் பண்ற பேப்பர் இது. அந்த குவாலிட்டி பேப்பர் இது. உங்களுக்கு இது ரேட்டு பாத்தீங்கன்னா எங்க ரேட் இருக்கையில ரொம்ப சீப்பான ரேட்டு 110 தான். இது எங்க கிட்ட வாங்கிட்டு போய் வந்து வெளியில வந்து 250 300 மேல வைப்பாங்க இந்த ஐட்டமா. இதுலயே டிசைன்ஸ் நிறைய இருக்கு. காமிச்சது எல்லாமே வந்து இங்கிலீஷ் டைரி உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து ஆக்சுவலா தமிழ் டைரி. இது தமிழ் டைரி பாத்தீங்கன்னா வந்து 3 டைப் ஆஃப் சைஸ்ல இருக்கு மேனுஃபேக்சர் பண்றோம் நாங்க. எல்லா டைரியும் தமிழ் டைரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து ஒவ்வொரு முருகர், லார்ட் முருகர், லார்ட் கிருஷ்ணா, லார்ட் கணேஷ், அண்ணாமலையார், அந்த மாதிரி வந்து போட்டோஸ் வேற டிசைன்ஸ் போட்டோஸ் இருக்கும். ஒவ்வொரு டெய்லி டேட்ஸ்ல டெய்லி நாள்ல பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாங்கம், நல்ல நேரம், இது வந்து எல்லா இது வந்து இந்த இதுலயே போட்டிருப்போம். ராவுகள் எல்லாமே இதுலயே போட்டிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு மாசம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் இந்த மாதிரி போட்டோஸோட இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் போட்டோஸோட இருக்கும். இது நீங்க அந்த இவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் சில பேர்லாம் சென்டிமெண்டா யூஸ் பண்ணுவாங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா இதுலயும் எந்த டைரி நீங்க எடுத்தாலும் வந்து உங்க கம்பெனி லோகோ வந்து பிரிண்டிங் போட்டு கொடுப்போம். இம்போஸ் போட்டு கொடுப்போம். ஸ்கிரீன் பண்ணி கொடுப்போம். ஒன்று சப்போஸ் வந்து உள்ள வந்து ஒரு லேயர் பேஸ்டிங் பண்ணி தரோம். அந்த லேயர் பேஸ்டிங் பண்ணி கொடுப்போம். உங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து என்னென்ன இது மாதிரி வந்து ஃப்ரண்ட் பேஜ் காலியா இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ்லயும் பிரிண்டிங் போட்டு கொடுப்போம். அதுல ஒரு ஃபுல் பேஸ்டிங் பண்ணி கொடுப்போம். அது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். கலர்ஃபுல்லா பண்ணி கொடுக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் டேர்ல மெட்டாலிக் இது டைரிஸ் இதெல்லாம். இதுலயும் வந்து வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம். இதுலயும் இந்த மாதிரி இது இங்கிலீஷ் டேர்ல மெட்டாலிக் இதெல்லாம். இதுல கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இது இந்த சென்ட்ரா நேம் பிரிண்டிங் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம கம்பெனி நேம் பிரிண்டிங் பண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இது ஸ்பாட் லேமினேஷன். ஸ்பாட் லேமினேஷன்ல வந்து மேட் ஃபினிஷ்ல ஸ்பாட் லேமினேஷன் பிரிண்டிங் பண்ணிருக்கோம். இந்த பிரிண்டிங் வந்து இது வந்து மேட் ஃபினிஷ்ல இருக்கும். இது ஸ்பாட் லேமினேஷன் பண்றதுனால வந்து அந்த டேபிள் அந்த டைரி இருக்கும்போது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் பளிச்சு எடுத்து கொடுக்கும். டைரி அப்படியே ஒரு யூனிக்கா இருக்கும். டைரி பாக்குறதுக்கு இது பாத்தீங்கன்னா பேப்பர் வந்து ஏடிஜிஎஸ்எம் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கோம். ஏடிஜிஎஸ்எம் பேப்பர் வித் கட்டிங்கோட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அது மாதிரி கட்டிங்கோட பிளானரோட அந்த மாதிரி இருக்கு இந்த ஐட்டமா. கையில கில்டிங்கோட இருக்கும். பிளஸ் வந்து பைண்டிங் பாத்தீங்கன்னா டைமண்ட் பைண்டிங் சொல்லுவோம். நம்ம டைரி பைண்டிங் மாதிரி இல்லாம டைமண்ட் பைண்டிங் மாதிரி இருக்கும். நல்லா ஒரு ரிச் லுக்கா இருக்கும். அது உள்ள பேப்பர் வந்து பாண்ட் பேப்பர்னா வந்து நம்ம இந்த நேஷனல் சைட் பேப்பர்ல போட்டிருக்கோம். இது ஆக்சுவலி ஏடிஜிஎஸ்எம் பேப்பர். நான் இதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு டெய்லி கோட்டிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே ஒரு கோட்டிங்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மல்டி மேப்ஸ், முன்னாடி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. எல்லாமே வரும் இதுல.